அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. புத்தகம் படிக்கும் பழக்கம் அனைவருக்கும் இருக்கும். இல்லை என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். புத்தக அறை. அவ்வளவாக படிக்காத அர்ச்சனாவிற்கு படித்த மாப்பிள்ளையாக ராஜேந்திர பிரசாத் வந்து வாய்த்தான். இருவருக்கும் எப்போதும் இரண்டாம் பொருத்தமாகத்தான் இருக்கும். அவர் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து குளித்துவிட்டு அலுவலகம் செல்வதற்குள் அர்ச்சனாவிடம் 1000 தடவை சண்டை போட வேண்டியிருக்கும். பற்றாக்குறைக்கு பிள்ளைகளின் பிடுங்கல் வேறு. ஏன் இந்த அர்ச்சனாவா திருமணம் செய்து கொண்டோம் என்று சில நேரங்கள் தலையில் அடித்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவார் ராஜேந்திர பிரசாத். எனக்கு தகுந்த மாதிரி ஒரு புருஷனை கட்டாம இப்ப அடிச்சு ஒரு கிறுக்கு பயலை கட்டி நான் படுற பாடு இருக்கே அத்தே சொல்லி மாளாதி என்று ஒப்பாரி. வைக்காத குறையாக அழுது புலம்புவாள் அர்ச்சனா. நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு படிச்சவளை கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை ஓகோன்னு இருந்திருக்கும். உன்னைய கட்டிட்டு நான் மாரடிக்கிறது தான் மிச்சம் என்று அழுத்து கொள்வார் ராஜேந்திர பிரசாத். இப்படி காலையில் தொடங்கும் இருவரின் பிரச்சனைகள் இரவு முடிந்து மறுநாள் காலையிலும் தொடரும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த குழந்தைகள், ஏப்பா இந்த படிக்காத அம்மாவை கட்டின அதோட பெரிய ரோதனையா இருக்கு என்று அப்பாவிடமும், ஏமா படிச்ச இந்த அப்பாவை கட்டின அவரோட பெரிய இம்சையா இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுறாருமா என்று அம்மாவிடமும் மாறி மாறி சொல்லி தனக்கான விஷயங்களை சாதித்துக் கொள்வார்கள் குழந்தைகள். வீட்டில் எத்தனையோ அறைகள் இருந்தாலும் ராஜேந்திர பிரசாத் புத்தக அறையில் தான் எப்போதும் இருப்பார். 2000 புத்தகங்களுக்கு மேல் வங்கி அடுக்கி வைத்திருந்து புத்தக அறையில் தனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே போய் சேர்த்து கொள்வார். கவிதையிலிருந்து கட்டுரை வரை எல்லா நூல்களும் அங்கே அடங்கி இருக்கும். அந்த புத்தக அறைக்கு நுழைந்து அவர் ஆழ்ந்து படித்து கொண்டிருக்கும் போதெல்லாம், போய்ச்சுல திரும்பி என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, அதான் பிள்ளைங்க படிக்க வந்துட்டாங்க, அதை விட்டுட்டு இந்த மனுஷன் இன்னும் படிச்சுட்டு இருக்கான் என்று கோபப்பட்டு கொள்வார் அர்ச்சனா. என்னைக்காவது ஒரு நாள் இந்த புத்தகங்களை எல்லாம் தூக்கி தூர போட பாரு. அர்ச்சனா, அப்படியெல்லாம் தப்பு பண்ணிடாதம்மா. புத்தகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை தினமும் படிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிட்டும் படிச்சுட்டும் தான் இருக்கேன். நீ பேசாம ஏதாவது ஒண்ணு செஞ்சிடாத என்று ராஜேந்திர பிரசாத் சொன்னாலும் அசட்டு சிரிப்பு சிரித்து கொள்வாள் அர்ச்சனா. அம்மா அப்பா படிக்கிற புத்தகத்தை தூக்கி எங்க புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிடாதே என்று குழந்தைகள் கதறினா, உங்க புத்தகத்தை நான் தொட மாட்டேன், அது படிக்கிற புத்தகம், உங்க அப்பா படிக்கிற புத்தகம் பூரா வேஸ்ட் புத்தகம், அது வீட்டை அடைச்சிக்கிட்டு இருக்கு, புத்தகம் இல்லாம அந்த ரூம் இருந்ததுன்னா இன்னும் நான் புழங்குறதுக்கு வசதியாக இருக்கும் என்று அர்ச்சனா பிள்ளைகளிடம் பேசி கொண்டிருப்பான். எல்லாமே விலை உயர்ந்த புத்தகங்கள், போச்சுன்னா வாங்க முடியாது என்று ராஜேந்திர பிரசாத் சொன்னாலும் அதை ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டு விடுவாள் அர்ச்சனா. அலுவலகம் போய் திரும்பி வரும்போதெல்லாம் வீட்டுக்குள் நுழைந்தது ஒரு முறை புத்தக அறையை எட்டி பார்த்துவிட்டு தான் செல்வார் ராஜேந்திர பிரசாத். உங்க புத்தகத்தை ஒன்றும் பண்ணல போங்க என்று அங்கேயே கணவனை சமாதானப்படுத்தி அனுப்புவாள் அர்ச்சனா. அலுவல் விஷயமாக ராஜேந்திர பிரசாத் சில நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அவர் போன மறுநாளிலிருந்து மழை கொட்டென்று கொட்டிய மழையில் வெள்ளம் தரைதளத்தில் இருந்த வீடுகளை எல்லாம் நிறைத்தது. ஊர் முழுக்க தண்ணீர், அத்தனை வீட்டுக்குள் புகுந்து அத்தனையும் நனைத்திருந்தது. திரும்பிய திசைகள் எல்லாம் தீ போல் காட்சியளித்தன. தண்ணீர் தெருக்கள். இதில் ராஜேந்திர பிரசாத்தின் வீடும் விதிவிலக்கல்ல. தண்ணீரில் மூழ்கி தத்தளித்தது. அதுவும் அவரின் வீடு தரைத்தளம் என்பதால் அளவுக்கு அதிகமான தண்ணீர். வீட்டில் இருந்த அத்தனை பொருட்களும் தண்ணீரில் நினைந்து சின்ன பின்னமாகி இருக்கும் என்று நினைத்தார். அவர் வீட்டை விட்டு சென்று 2-3 நாட்கள் ஆகிவிட்டன. எப்படியும் நம்முடைய புத்தகங்கள் எல்லாம் தண்ணீர் நனைந்து ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். அர்ச்சனாவுக்கு வேற அந்த புத்தகங்கள் எல்லாம் பிடிக்காது. இதுதான் சமயம் என்று அத்தனையும் தூக்கி எறிந்திருப்பாள் என்று நினைத்து கொண்டிருந்தார் ராஜேந்திர பிரசாத். அடிக்கடி போன் செய்து தண்ணீர் வீட்டிலிருந்து வெளியேறும் நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருந்தார். சீக்கிரம் வந்து விடுவதாக செல்போனில் பேசிய பிரசாத் அன்று வீட்டுக்கும் வந்து சேர்ந்தார். அவர் வீடு மட்டுமல்ல, அந்த ஊரில் இருந்த அத்தனை வீடுகளும் தண்ணீரில் மிதந்து கிடந்தன. வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தவர்களுக்கு பகீரந்தது. கட்டில், பீரோ, மெத்தை, டிவி அத்தனையும் நனைந்து ஒன்றுமில்லாமல் தூக்கி வெளியே போட்டிருந்தாள் அர்ச்சனா. தன் புத்தகங்களை ஆவலாக தேடினார். ஒன்றும் கூட இல்லை. ஒன்றும் இல்லை, எல்லாம் இயற்கை, நம்ம கையில் எதுவும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, வேறு வாங்கிக்கலாம் என்று சமாதானப்பட்டு வீட்டுக்குள் நுழைந்த ராஜேந்திர பிரசாத்துக்கு பகீரந்தது. நீ படிக்காததான் ஆனா புத்திசாலி, நீ பேச தெரியாதவதான் ஆனா அறிவாளி, நான் படிச்சிருக்கேன் ஆனா முட்டாள், என்ன மன்னிச்சிரு என்றார் ராஜேந்திர பிரசாத். அது இல்லையே, நீ எப்போ பார்த்தாலும் இந்த புத்தகங்களை தான் படிச்சுட்டு இருப்ப, பிள்ளைகளும் சொல்லிச்சு மற்றது போனா கூட திரும்ப வாங்கிக்கலாம், ஆனா நீ சேர்த்து வச்சுக்கிற இந்த பழைய புத்தகங்களை வாங்குறது கஷ்டம் அப்படின்னு நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்ப, அதனாலதான் எது போனாலும் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். புத்தகங்கள் எல்லாம் தூக்கி மேல அலமாரியில வச்சிருக்கேன் வாரி என்றாள் அர்ச்சனா. அதற்கு மேல் எதுவும் பேச முடியாத ராஜேந்திர பிரசாத் அர்ச்சனாவை வாரி அணைத்து கொண்டார். மறுபடியும் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தது புத்தக அறை.